பிரேக் டவுன் சீரிஸில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு வழியாக ஒரு ஃப்ரெண்டையும் ஸ்பைடர்மேனை முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த மாதம் கரெக்டாக ஒரு 2 மாதம் ஆகுது பார்த்தீங்கன்னா அதோட படம் ரிலீஸ் ஆகி. ஆக்சுவலி இப்போ 4K ப்ளூரே வந்து இப்போ மே 13 ரிலீஸ் ஆக போதா சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு நார்மல் ஹெச்டி வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 4Kலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. பட் ஸ்டில் ஆனால் ஒரு ஃப்ளோவாக போகணுமே, ஏன்னா இதை விட்டுட்டு அப்போல்லாம் லேட்டாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக இதை பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இனிஷியலாக இருந்தது வேறு, இது வேறு, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஆக்சுவலி இதுக்காகவே படத்தில் என்னென்ன பிரச்சனைக்கு நான் தனியாக டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூவே போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸ்பாய்லர் இல்லாமல் ஒன்று, ஸ்பாய்லரோடய பாருங்கள். 2.5 மாதம் ஆகுது படம் ரிலீஸ் ஆகி. ஸோ இந்த வீடியோ இந்த படத்தோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஆக்சுவலி இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதையே வேறுங்க. கேப்டன் அமெரிக்கா நியூ வேர்ல்டு ஆர்டர் தான் அந்த படத்தோட டைட்டில் இருந்திருக்கு. அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது அப்புறம் தான் பிரேவ் நியூ வேர்ல்டாக மாற்றி கிட்டத்தட்ட 6-7 தடவை படம் ரீஷூட் போகி இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருந்துருக்காங்க. இது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யுது. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வழக்கமான மார்வல் இன்ட்ரோ அந்த லோகோவை காட்டவே இல்லை. மார்வல் இன்ட்ரோ லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டைலில் செஸ் போர்டு மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தில் ஆக்சுவலி நம்ம லீடர் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேனல்ஸ் வச்சு தான் எல்லாருமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ அந்த லைட்டிங்ஸ் மூலமாக அதை தான் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காட்டியிருந்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த லோகோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கமான ஒரு மார்வல் லோகோ இது கிடையாது. அண்ட் படத்தை ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸ் இப்போ பிரசிடென்ட் ஆகிட்டு இருக்காருங்க. மீசியை அவர் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. அதுக்குமே ஒரு படத்தில் ஒரு சீன் சொல்லுவார், மீசி எடுத்தால் தான் பிரசிடென்ட் ஆகட்டானுங்க, அதனால தான் மீசி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் தண்டர்போல்ட் ராஸ். இவர் ஹாரிசன் ஃபோர்ட். இதுக்கு முன்னாடி இருந்த வில்லியம் ஹர்ட்டை ரீகேஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ அவருக்கு அப்புறம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸாக ஹாரிசன் ஃபோர்டை இறக்கியிருந்திருக்காங்க. ஹாரிசன் ஃபோர்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் நடிச்சிருந்திருக்காரு, ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. பட் படம் பார்த்த நிறைய பேருக்கு இது புரியலங்க. லைக் படம் பார்த்த நிறைய பேர் குமார் யார் இவர் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்காருல. ஆனால் இப்போ இந்த படத்தில் யாரும் தெரியாதுல்ல. ஏன்னா பாஸ்ட் படங்களில் வில்லியம் ஹர்ட் தான் பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராஸாக வந்திருப்பார். பத்ததுக்கு அவர் ஸ்க்ரீன் டைமும் ரொம்பவே கம்மி. மக்கள் மத்தியில் அவர் சரியாக டிஜிட்டல் ஆகல அவரோட ஃபேஸு. ஸோ அதுவுமே இதுக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் போச்சு, டிஸ்அட்வான்டேஜாகவும் போச்சு அதே சமயத்தில். அண்ட் இப்போ ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் நின்று பிரசிடென்ட்டாகவுமே மாறிட்டார். ஸோ இது எந்த டைம்லைன் நடக்குதாங்க தெரியல. இவர் எப்போ பிரசிடென்ட்டாக மாறினார், படம் எண்டில் ஒரு பிரசிடென்ட் வந்து வெளியே வந்துடுவார், ஜெயிலுக்கு போயிடுவார். இங்கே தான் ஒரு சின்ன டைம்லைன் குழப்பம் ஒன்று ஏற்பட்டுருக்கு. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ மீன் சீக்ரெட் இன்வேஷனுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. சீக்ரெட் இன்வேஷனில் பார்த்தீங்கன்னா ரிட்சன்ன்றவர் தான் பிரசிடென்ட்டாக காட்டியிருந்தாங்க. அவருக்கு அப்புறம் இவர் வந்தாரா, இவருக்கு அப்புறம் அவர் வந்தாரான்னு தெரியல. பட் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த படம் 3 வருஷத்துக்கு முன்னாடி சீக்ரெட் இன்வேஷனுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்ததுனால கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் பாசிபிளி சீக்ரெட் இன்வேஷன் நடந்துருக்கணும். இந்த படம் இப்போ இந்த வருஷம் 2027 நடக்கிற மாதிரி, அதாவது கரெக்டாக இப்போ வந்து இன்னும் 2 வருஷம் தள்ளி நடக்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி பார்த்தா டைம் லைனில் ஒரு சின்ன மிஸ்டேக் அண்ட் குளறுபடி இருக்கதாங்க செய்யுது. பாப்பா இந்த ஃபியூச்சரில் எப்படி சரி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸில் மேபி மொத்த டைம்லையுமே ரீபூட்டே அடிக்க போகிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பார்லேருந்து நம்ம கேப்டன் சாம் வில்சன் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஸோ சாம் வில்சன் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாரோட பேரை கவனிங்களேன், ஏப்ஸ் பார் அப்படின்னு போட்டிருக்கோம். காமிக்கில் இந்த மாதிரி ஒரு பார் இருக்குங்க. ஒரு சமயத்தில் நம்ம ரெட் அல்கே அந்த பாரை அடிச்சு நொறுக்குவார். பாசிபிளி அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு மிஷனுக்காக போகிறாப்ல. அங்கே தான் வாக்கிங் டோரஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. அவர் போகிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த அடமாண்டியத்தை ஒரு கண்டெய்ன்மெண்ட்டில் வச்சு கடத்துறாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்திருக்கிறவங்க தான் சைண்ட் வைண்டர் வித் சர்பன்ட் சொசைட்டி. சர்பன்ட் சொசைட்டின்றது காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் தான். அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா பாம்பு தீமில் இருக்கிறவங்க. பண்ணி பண்டாரோ பூனை மணி சார பாம்புன்ற மாதிரி எல்லாருமே பாம்பு தீம் கொண்ட வில்லன்ஸ். அண்ட் இதோட லீடரோட பேர் தான் சைட் வைண்டருமே ஒரு பாம்போட பேர் தான். கியாகார்ல எஸ்பெசிட்டோ அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஒரிஜினலாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நடிக்க வேண்டியது WWE வராருல செத் ரோலின்ஸ், அவர் நடிக்க வேண்டிய கேரக்டருங்க. ஒரிஜினலாக செத் ரோலின்ஸ் ப்ளே பண்ண வேண்டிய கேரக்டரை இங்கே இவரை கூப்பிட்டு கொடுக்க வச்சிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரீஷூட்டில் வந்தது தான். இது எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணி ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி கேப்டன் அமெரிக்கா 3 படமே சர்பன்ட் சொசைட்டியாக வந்திருக்கிறது வேண்டியதாங்க. கேப்டன் அமெரிக்கா 3 ஒரிஜினலாக சர்பன்ட் சொசைட்டி தான் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை சிவில் வார் அப்படின்னு சொல்லி மாற்றிருந்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக அது ஒரு சேஞ்ச் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் சர்பன்ட் சொசைட்டியை இங்கே காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கனோட விங்ஸில் இருந்தால் அந்த வைப்ரேனியம் பவரை இங்கே தான் நமக்கு ஃபுல்லாக காட்டிட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி இந்த சூட் ஷீல்டு எல்லாமே வைப்ரேனியம் மேடு. வைப்ரேனியம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒக்கானிஸ் கொடுத்தது தானே, அந்த எக்ஸாக்ட் பவர் தான் இங்கேயுமே அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிளாக் பந்தர் எப்படி அவரோட சூட்டில் அந்த கைனடிக் எனர்ஜியை வாங்கி அப்படியே திரும்ப ரிப்பல் பண்ணுவாரோ, எக்ஸாக்ட்லி அதே டெக்னிக் தான் இங்கே சாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. லாஸ்ட்டில் கூட இது யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரெட் அல்கே தோக்கடிப்பார். அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அங்கே தான் அந்த அடமாண்டியம் கேஸையுமே காட்டுவாங்க. அதில் நீங்கள் வெப்பனை
ஹீட்டை நோட் பண்ணி பாருங்களேன். 815 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ 815 டிகிரி செல்சியஸ், அதாவது கிட்டத்தட்ட 1500 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஈக்குவலாக வந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ வெப்பத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது வச்சுருந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பெர்ட் படத்திலே பார்த்துட்டீங்கன்னா கூட அந்த அடமாண்டியம் படத்தை வந்துட்டு மோல்டன் ஸ்டேட்டில் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணணும்னா எப்போவுமே ஹீட் ஆகி மோல்டன் ஸ்டேட்டில் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே அடமாண்டியத்தை அந்த கேஸ்க்குள்ள பாசிபிளி ஒரு மோல்டன் ஸ்டேட்டில் தான் வச்சிருந்துருக்கணும். உருகுன நிலைமை வச்சிருந்தா தான் அது யூஸ் பண்ண முடியும் போட்டிருக்கு. அதனால தான் 815 டிகிரி செல்சியஸில் காட்டியிருந்திருக்காங்க. அவ்வளோ ஹீட் வந்துட்டு இருக்கு. சைட் வைண்டர் பற்றி அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். பட் மிச்சம் இருக்கிற எல்லா சர்பன் சொசைட்டி மெம்பர்ஸையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு நம்ம வாக்கிங் டோரஸ் கேசிங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு நடுவில் ஒரு ஒத்துமை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கடலுக்குள்ள இருந்து அந்த செலஸ்டியல் இருந்துச்சு வந்திருப்பாங்கல்ல எமர்ஜென்சி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அப்போ எட்டர்னஸ் நடந்தது 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தெல்லாம் காட்டியிருந்திருக்காங்க. நடுவில் ஷியாக்கில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அவ்வளோதான். அந்த ராஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கலரை முன்னாடி நிற்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்களே. அவங்களோட பேர் பாருங்களேன், கேரன் லீ ராஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். கேரன் ராஸ் ஆக்சுவலி காமிக்கில் நம்ம தண்டர்போல்ட் ராஸோட ஒய்ஃப் தான். பட் நடுவில் இருக்கிற லீன்றது காமிக்கில் கிடையாது. பாசிபிளி இது ஸ்டான்லிக்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். மேபி அந்த லீயை தூக்கி இங்கே போட்டாங்க போட்டிருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் டோர்ஸ் சாம்பிள்ஸ்னா ஐசா பிராட்ல மீட் பண்ணுறாங்க ஜிம்மில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்துட்டு இப்போ அவங்க ஒரு பார்ட்டிக்காக அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. பல உலக நாடுகள் கூடுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அடமாண்டியமை யார் வச்சுக்கலாம், எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஐசா பிராட்லியுமே சாம்பிள்ஸன் எப்படியோ கூப்பிட்டு அங்கே இன்வைட் பண்ணியிருந்திருக்காரு. அந்த இன்விடேஷனில் டேட் பாருங்களேன், April 16, 2027 அப்படின்னு போட்டிருந்திருக்கோம். அப்போ பார்த்தா டைம்லைன் படி இந்த கதை பார்த்தீங்கன்னா 2027 April 16 நடக்குது. இன்னைக்கு என்ன டேட்டு? April 26 அன்னைக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கேட்டால் பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆகுது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, சரியா பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேட்டில் தான் அவெஞ்சர்ஸ் என்கேம் படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் 4 நாள் கழிச்சு May 1 இவங்க 2022 கொடுத்த டைம்லைன் படி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி ரிலீஸ் ஆக வேண்டியது. அதுதான் டூம்ஸ்டேவாக மாதிரி இன்னும் 1 வருஷம் போஸ்ட்போன் ஆகியிருந்திருக்கு. சப்போஸ் கரெக்டாக பிளான் படி போயிருந்தா நம்ம இப்போயே கூட கேங் டைனஸ்டி பார்த்துருப்போமோ என்னவோ. சரி விடுங்க, நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். பட் டைம்லைன் படி April 16, 2027 தான் அந்த கதை நடக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் நடக்குது. அண்ட் அந்த இடத்துல கண்ட்ரீஸில் என்ன நாடு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். யுனைடெட் ஸ்டேட்ஸு, இந்தியா, ஜப்பானு, ஃப்ரான்ஸு. ஸோ இந்தியா கண்டிப்பாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த இந்தியன் ஓஷியனில் தான் அந்த எமர்ஜென்சியே நடந்திருக்கு. இந்தியன் ஓஷியனில் எந்திரிச்சிருக்கு அப்படின்னா டெக்னிக்கலி இது இந்தியன் ஓஷியனுக்கு தான், சாரி இந்தியாவுக்கு தானே சொந்தம். ஆனால் இதுக்கு ஜப்பான், US, ஃப்ரான்ஸ் எல்லாம் கூட அடிச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க. இவங்க எங்கே இதுலேருந்து வந்தாங்கன்னு தெரில. அட்லீஸ்ட் US இந்தியானா கூட பரவாயில்லைங்க. US வழக்கமாக எல்லா டைமும் இதை பண்ணுவான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. இந்தியா கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா இது இந்தியன் ஓஷியன் இருக்குது. ஜப்பானுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இது என்ன சம்மந்தம்? சைனாவை காட்டினா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. சரி விடுங்க, திரும்ப நான் எங்கேயோ வெளியே போயிட்டுருக்கேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அடமாண்டியம் வந்துட்டு கடல்லேருந்து எழுப்பப்பட்டிருக்கு. அந்த செலஸ்டியலோட உடம்புக்குள்ளே இருக்கிறது இந்த அடமாண்டியம்ன்ற ப்ராடக்ட் தான். ஸோ அங்கே நடந்தது இங்கே தான் காட்டுறாங்க. ஸோ இந்த செலஸ்டியல் ஃபுல்லாகவே உடம்பு முழுக்க அடமாண்டியத்தால் உருவானது. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நடுவில் மெடிசன்னு காட்டி ஒரு ஹியூமன் ஸ்கெலிட்டனை காட்டுவாங்க. அப்சல்யூட்லி வேறு யார், நம்ம உள்வரின்கான ரெஃபரன்ஸ் தான். உள்வரினோட எலும்புலையுமே அடமாண்டியம் தானே இருக்கும். ஸோ அடமாண்டியமை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே அந்த இன்ஜெக்ட் பண்ணி எலும்பா மாற்றி இருந்திருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் காட்டுறாங்க. ஒருவேளை இது அதுக்கான ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அவ்வளோ ஏங்க காமிக்கில் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டே அடமாண்டியத்தால் தான். அடமாண்டியம் ப்ளஸ் வைப்ரேனியம் அலாய்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஃபுல்லாகவே வைப்ரேனியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் காமிக்கில் அது கம்ப்ளீட்டாக வேறு. பாசிபிளி ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு அடமாண்டியமோட கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு கூட பார்க்கலாம், சொல்ல முடியாது. அதை ஜான் வாக்கருக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல ஐசா பிராட்லியுமே வந்திருப்பாரு. அவர் ஃபோன் 4 டைம் ஃப்ளாஷ் ஆகிருந்திருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா லீடரோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அண்ட் மிஸ்டர் ப்ளூன்ற ஒரு சாங்கோட விட்டுருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா திங்கட் பேக் படத்தில் மிஸ்டர் ப்ளூன்ற ஒரு கோட் நேமில் தான் நம்ம சாமுவல் ஸ்டோன்ஸ் வந்துட்டு இருப்பாரு. அதே சாங் யூஸ் பண்ணி இங்கே உங்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி நம்ம பக்கி எப்படி வேர்ட்ஸ் மூலம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான் இங்கேயுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட பிரசிடென்ட் நம்ம தண்டர்போல்ட் ராஸை கொல்ல சதி நடக்குது. சுற்றி இருக்கிற 4-5 பேர் அதுக்காக பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரூத் பேட்ராஃப்னு ஒரு கேரக்டரை காட்டியிருந்திருப்பாங்க. இந்த ரூத் பேட்ராஃப்ன்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்கில் சாப்ரா அப்படின்னு சொல்ல காமிக்கில் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டன் கேரக்டர். ரூத் பேட்ராஃப்ன்றவங்க காமிக்கில் ஒரு மியூட்டன்ட்டு எக்ஸ்மென் கூட சம்மந்தப்பட்டவங்க. ஆனால் இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இவங்க ஒரு எக்ஸ் விடோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஒரு பழைய பிளாக் விடோவாக இருந்தன்ற மாதிரி இங்கே காட்டியிருக்காங்க. காமிக்லேருந்து அந்த ஆர்ஜினை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. ஆனால் இவங்க சம்மந்தப்பட்ட சீன்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் இருந்துச்சு, படத்தில் இல்லை. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்களோ என்னவோ. ஐசா பிராட்லியுமே அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே போய் அவரை பார்த்துட்டு வராரு. அண்ட் ரூத் பேட்ராஸுமே பார்த்தீங்கன்னா அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சாம் வில்சன் வாக்கிங் டோரஸை அந்த ஒயிட் ஹவுஸோட CCTV கேமராவை ஹேக் பண்ணி பாருன்னு சொல்கிறாரு. ரூத் பேட்ராஃபோ அதை பார்க்குறாங்க. ஸோ 2 பேருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு. ஃபோனில் வந்து ஃப்ளாஷ்னால தான் அவர் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காரு. எல்லாருமே அதனால தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் தான் நம்ம சாமுவல்சனை பார்த்தீங்கன்னா சைடு வைண்டர் அட்டாக் பண்ணுறாப்புல. ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சாமுவல்சன் கிட்டத்தட்ட அவனை சமாளிக்க தான் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு பேசி பார்க்குறாரு. நீ இந்த மாதிரி பேசுவேன், அவன் 77% வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான் லீடரை சொல்லுவாப்பில்.
சாமுவல்சன்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறாரு. பட் எப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கார் கராஜுக்கு போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவன் சைட் வெண்டருமே அடிச்சு போட்டு தூக்கிட்டு வந்துடுறாப்ல. அண்ட் இந்த பக்கம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு நல்ல இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஏங்க உங்கள் நாட்டில் எங்களை கொல்ல பார்க்குறாங்க, சேஃப்டி இல்லை, உங்களுக்கு எங்கள் சேஃப்டி இல்லை, எப்படிங்க நாங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இப்போ உட்கார வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான் அந்த இடத்துக்கு வரவே கிடையாது. அண்ட் அந்த சைடில் இருக்கிற ரைட்டில் இருக்கிறது பாருங்களேன், இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுறவர் எக்ஸாக்ட்லி பார்க்க நம்ம மோடிஜி மாதிரியே இல்லை, கண்ணாடி போட்டால் அப்படியே மோடிஜி மாதிரியே இருப்பார். ஸோ மோடிஜிக்கான ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ டேட்டா நம்ம சாமுவல்சனும் வாக்கின் டாரஸும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சைட் வைண்டருக்கு வந்த அந்த காலை பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி இப்போ டேரெக்டாக அங்கேருந்து கேம்ப் எக்கோ ஒன்றுக்கு போகிறாங்க. ஆக்சுவலி காமிக்கில் இப்படி ஒரு கேம்ப் இருக்குது, கேம்ப் எக்கோ ஒன் அப்படின்னு ஒரு மிலிட்ரி பேஸ் தான். இந்த படத்தில் கேம்ப் எக்கோ ஒன்னில் பார்த்தீங்கன்னா சாமுவல் ஸ்டன்ஸை கிட்டத்தட்ட 16 வருஷமாக தண்டர்போல்ட் ராஸ் அடிச்சு வச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக சாமுவல் ஸ்டன்ஸாக பார்க்குறாங்க. லுக்கே பார்க்குறதுக்கு கொடூரமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கொடூரமாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் கேவலமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி சகிக்காத மாதிரி தான் இருக்குது. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கம்ப்ளீட்டாக வேறு லுக்குங்க, காமிக் கிரேட் லுக்கை கொடுத்துருக்காங்க. மண்டை வீங்கின மாதிரி தான் இருக்குது காமிக்கில். இந்த வீங்கின மண்டைய லுக்கை தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி படத்தில் காட்டுறதா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த லுக்கை மாற்றி அதுக்கப்புறம் மண்டைக்கு உள்ளேருந்து மூளை அப்படியே புடச்சிக்கிட்டு வெளியே வருதான், அந்தளவுக்கு புத்திசாலி ஆகிட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கை காட்டியிருந்திருக்காங்க. அப்போ எனக்கு மண்டையில் கை வச்சு அந்த மூளையை தொட்டால் வலிக்குமா? மூளையில் வலிக்காது. சரி என்னவோ, அவன் ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளூ கலரில் க்ரீன் கலரில் எரியிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே லுக்கு கொஞ்சம் ஒரு பேய் அந்த ஒரு சீன் மட்டும் எனக்கு ஒரு ஹாரர் படம் எஃபெக்ட் கொடுத்துச்சுங்க. கண்டிப்பாக அது ஒரு பயங்கரமான எஃபெக்ட் தான் கொடுத்துச்சு. அந்த இடத்துல 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது 16 வருஷமாக கிட்டத்தட்ட சாமுவல் ஸ்டன்ஸை இந்த இடத்துல தண்டர்போல்ட் ராஸ் அடைச்சி வச்சிருக்கான். அதை அடைச்சி வச்சு இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இவன் மூலமாகவே பிரசிடென்ட் ஆகிட்டு இப்போ இவனே பார்த்தீங்கன்னா வெளியே ரிலீஸ் பண்ண வச்சிருந்திருக்கான். ஏன்னா சாமுவல் ஸ்டன்ஸ் கிட்ட தண்டர்போல்ட் ராஸ் ஆசை வார்த்தை காட்டியிருக்கான், ஒன்று நான் வெளியே ரிலீஸ் பண்ணிடுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி. பட் 16 வருஷமாக ரிலீஸ் பண்ணவே இல்லை. உள்ளுக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தனாலே இவனுக்கு பொறுமை போய் இப்போ தண்டர்போல்ட் ராஸை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். சாமுவல்சனை குறுக்க வராதுன்னு சொல்லி அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த சானிக் பிளாஸ்டர் யூஸ் பண்ணுறான். எக்ஸாக்ட்லி இது இன்க்ரெடிபிள் ஹல்கில் வந்து அதே சானிக் பிளாஸ்டர் தான். உள்ள சோல்ஜர்ஸையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அங்கே சண்டை போட வச்சுட்டு லீடர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அதே இடத்துக்கு ரூத் பேட்ராஃபும் வந்துடுறாங்க. 3 பேருமே சேர்ந்து இப்போ அங்கேருந்து சண்டை போட்டு வெளியே எப்படி எஸ்கேப் ஆகி பார்த்தீங்கன்னா வேற ஒரு மிலிட்ரி பேஸ்க்கு போகிறாங்க. இந்த பார்த்து ஆக்சுவலி தண்டர்போல்ட் ராஸ் வந்துட்டு இப்போ அடமேட்டியம் இருக்கிற அந்த ஒரு கடலுக்கே நேராக போயிடுறாரு வித் அவரோட ஆர்மி ஃப்ளீட்டோட. ஏன்னா உலக நாடுகளில் ஒரு நாடு இதை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அமெரிக்காவாக தான் இருக்கணும். ஜப்பான் கூட ஏற்பட்ட பேச்சுவார்த்தை தோற்று போச்சு, அதனால் நாமளே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக இப்போ சண்டைக்கே இறங்கிறதுக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஆக்சுவலி மிலிட்ரி பேஸ்க்கு போன நம்ம சாமுவல்சனும் மற்றவங்களும் லீடரோட இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பில்ஸ் அந்த மாத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அமுச்சு விட்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, நான் அவர்கிட்ட அமுச்சு விட்றேன், டாக்டர்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு, அவர்கிட்ட அமுச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் சொல்லியிருந்திருப்பாரு. அவர் யாரை சொல்கிறாரு, படத்தில் அது ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் தான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரூமர் படி அது வந்துட்டு பாசிபிளி அமடியஸ் சோவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமடியஸ் சோவை இது வரைக்கும் நம்ம எம்சிக்குள்ளே பார்க்கல, லாஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ் ஸ்பைடர்மேனில் தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஹெலன் சோவை காட்டியிருப்பாங்க ஏஜென்ட் ஆஃப் அல்ட்ரானில், அவங்க தான் அமடியஸ் சோவோட அம்மா. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம அமடியஸ் சோவை பார்க்கலாம், சொல்ல முடியாது. இப்போதைக்கு இங்கே மறைக்கப்பட்டிருக்க இந்த மிஸ்டீரியஸ் கேரக்டருமே கூட அமடியஸ் சோவாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு டவுட்டுமே உங்களுக்கு வரலாம், இப்போ லீடர் பிளிப் ஆனானா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 5 வருஷம் டைம் லைன் படி பார்த்தீங்கன்னா ராஸ் ஆக்சுவலி பிளிப் ஆனார், தண்டர்போல்ட் ராஸ் பிளிப் ஆகியிருந்திருக்காரு, பிளிப் ஆகி திரும்ப தான் வந்திருக்காரு. ஆனால் இந்த பக்கம் நம்ம லீடர் பார்த்தீங்கன்னா பாசிபிளி பிளிப் ஆகலை, அதனால தான் இத்தனை வருஷமாக அடைஞ்சிருக்கான் போட்டிருக்கு. அப்படி பார்த்தா அவன் எப்பயும் வெளியே எஸ்கேப் ஆகியிருந்திருக்கலாமே. பிளிப் சமயத்தில் எல்லாரும் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, எத்தனை பேர் ஃப்ரீ ஆனாங்க, இவனும் வெளியே வந்திருக்கலாம். இவனே அந்த இடத்துல அடைஞ்சிட்டு இப்போ தண்டர்போல்ட் ராஸ் மேலே பழிய தூக்கி போடுறான். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போர் ஆரம்பிக்கிற நிலமையில் இருந்துகிட்டு இருக்கு, உலக போர் நிலமை வந்துட்டு இருக்கு. இதை தெரிஞ்ச சாமுவல்சன் சூட் அப் பண்ணிக்கிட்டு அங்கே போய் சண்டை போடுறாப்புல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 போய் தடுக்க தான் ட்ரை பண்ணாரு. அங்கேயும் 2 சோல்ஜர்ஸ் டைம் கண்ட்ரோல் எடுத்து அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அவன் வேலையை காட்டிட்டு இருக்கான். 2 ஜெட் பிளைனு இப்போ ஜப்பான் அடிக்க போயிட்டு இருக்கு. நம்ம சாமுவல்சன் அதை தடுக்க பார்க்குறாங்க, வாக்கி டாரஸும் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் நம்ம ரெட் ஹல்க் ஐ மீன் தண்டர்போல்ட் ராஸுக்கு லீடரே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நீ மாறு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உன்னால் அவங்கள வெறும் கையிலே அடிச்சு துவைக்க முடியும், நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகு அப்படின்ற மாதிரி அவர் ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட அவர் கண்ணு சவக்கும், கால்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகும், கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ரேஞ்சுக்கு போகும்போது சாமுவல்சன் எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவார் 2 சைடுக்கும் சண்டையுமே. பத்தாவதுக்கு வாக்கின் டாரஸ் ஒரு ராக்கெட் வெடிச்சு தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. வாக்கின் டாரஸ் இப்போ கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காப்ல. தண்டர்போல்ட் ராஸ் எப்படியோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற நிலைமையிலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ வாக்கின் டாரஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு டேரெக்டாக அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாப்ல. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அங்கே தான் சாமுவல்சனுமே வராரு. அங்கே தான் நம்ம பக்கி பான்ஸையுமே காட்டுறாங்க. பக்கி பான்ஸ் ஒரு சூட்டில் கேபிளில் இதே சூட்டோட தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற தண்டர்போல்ட்ஸ் படத்தில் அப்பியர் ஆக போறாரு. ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு காங்கிரஸ் மேனாக வர போறாப்ல. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சூட்டை போட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு அவர் தண்டர்போல்ட் படத்தில் இந்த ஒரு சூட்டோட தான் அப்பியர் ஆக போறாரு. அண்ட் இன்னொரு சீனை மறந்து பாருங்களேன், அந்த இடத்துல கப்பலில் நம்ம ராஸ்குள்ளி சாமுவல்சனுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா பயாலஜிக்கல் டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட இருக்கு, எதுக்காக அவனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் செத்துக்கிட்டு இருந்தேன், அந்த பில்ஸ் மட்டும் தான் என்ன உயிரோட காப்பாற்றுச்சு, சாமுவல்சன்
அந்த சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் தான் என்ன காப்பாற்றினா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. அவன் அந்த பில்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் காப்பாற்றிட்டு இருந்ததை நினச்சிட்டு இருக்காப்ல. பட் இதே சமயத்தில் தான் இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் என்ன பார்த்தால அவருக்கு இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த பில்ஸ்குள்ளே இருந்தது எல்லாமே காமா ரேடியேஷன், காமானால் இன்ஃபியூஸ் பண்ணப்பட்டது. இதை பார்த்தீங்கன்னா சாமுவேல்சனுக்குள்ளே சொல்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் வந்து இவரையுமே போட்டு தள்ளிடுவான். இப்போ இங்கிருந்து சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சாமுவேல்சனை பார்க்க போவான். சாமுவேல்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல வாக்கி டார்ஸை பார்த்து வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே தான் சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் வந்து ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அவனே அரெஸ்ட் ஆயிடுறான். அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் தண்டர்போல்ட் ராஸை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறியா, அவன் இதோட முடிச்சு அவன் கதை அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இப்போ அதை தடுக்கிறதுக்காக டேரக்டாக சாமுவேல்சன் இங்கேருந்து அங்கே போகிறாப்புல. அதில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் கொண்டக்க மட்டக்க கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த சமயத்தில் நம்ம தண்டர்போல்ட் ராஸும் லீடரும் பேசின அந்த ஒரு கால் ரெக்கார்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் ப்ளே பண்ண வச்சிடறான். இதில் காண்டான தண்டர்போல்ட் ராஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது நீங்கள் பாருங்களேன், தரையில் கை வைக்கும் போது சிவப்பு கலரில் மாறும். அண்ட் அவரோட சூட்டுமே பார்த்தீங்கன்னா எரியிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுதான் நார்மல் ஹல்க்குக்கும் அந்த ரெட் ஹல்க்குக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம கிரீன் ஹல்க் நார்மல் ஹல்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அவர் கோவப்பட்டார்னா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வர அவர் உடம்புல காமா ரேடியேஷன் அதிகமாகிட்டு இருக்கும். ஆனால் ரெட் ஹல்க் கோவப்பட்டார்னா அவர் உடம்பு சூடாகும், அவர் உடம்புலேருந்து நெருப்பு குழம்பா அப்படியே கிளம்பும். அண்டு சாதா ஹல்க்கோட ரெட் ஹல்க்கு நீங்கள் ஈஸியாகவே காயப்படுத்திடலாம். காமிக்கில் பல இடங்களில் ரெட் ஹல்க் ஈஸியாக காயப்பட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவர் உடம்புல இந்த கத்தி கடப்பார புல்லட்லாம் லைட்டாக இறங்குற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அவர் காயமுமே ஏற்படுது. ஸோ சாதா ஹல்க்கை விட இந்த ஹல்க் கொஞ்சம் வல்னரபிளான ஆள் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்குது. லாஸ்ட்டாக நம்ம சாமே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டையை முடிச்சு வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் இந்த படத்தில் சாமுவேல்சனுக்கு பிளாட் ஆர்மராக யூஸ் ஆனது அப்சல்யூட்லி அந்த வைப்ரேனியம் சூட்டு தான். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருந்திருக்காப்ல. அந்த இடத்துல தான் தண்டர்போல்ட் ராஸோட அந்த தண்டர் கிளாப்பை நம்ம பார்க்குறோம். ஹல்க் பண்ணதையே நம்ம பெருசாக பார்க்கல, ஆனால் ரெட் ஹல்க் பண்ணதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ அதுவும் ஒரு வகையில் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி நம்ம சாமுவேல்சனோட ஒரு மூவை காட்டியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவர் ஷூட்லேருந்து ப்ரொஜெக்டைல்ஸ் ஷூட் பண்ணுற மாதிரி விங்ஸ்லேருந்து ப்ரொஜெக்டைல் ஷூட் பண்ணுவாப்ல ஒரு டாட்ஸாக. ஆக்சுவலி காமிக்கில் நம்ம சாமுவேல்சனுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குங்க. காமிக்லையுமே இதே மாதிரி அவர் டாட் ஷூட் பண்ணுவார் அவரோட விங்ஸ்லேருந்து. காமிக் இப்படி ஒரு பவர் ஆக்சுவலி இருக்குது. எம்சிக்குள்ளே ரொம்ப நாளாக அதை காட்டாமல் வச்சுருந்தாங்க. இப்போ தான் அதை காட்டியிருந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அந்த பவர் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ சாமுவேல்சனை வேறு இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு கூட்டு போவாங்க. அங்கே தான் அந்த வேலை அந்த மான்யூமெண்ட்டை காட்டுவாங்க. இதை லாஸ்ட்டாக நம்ம ஹோம் கமிங்கில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறோம். ஹோம் கமிங் டைமில் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஹோம் கமிங்க்கு இதுக்கும் 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சாமுவேல்சன் அவரை டேரெக்டாக அந்த செரி ப்ராசம்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போவார். ஏன்னா அவருக்கு பழசை ஞாபகப்படுத்துன்றதுக்காக. ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹல்க் வந்து கண்ட்ரோல்டான ஹல்க்குங்க, மைண்ட்லெஸ் ஹல்க்கெல்லாம் கிடையாது. பட் இந்த இடத்துல இவரையுமே ஒரு மைண்ட்லெஸ் பீஸ்டாக தான் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹல்கோட பவரை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். அந்த ஹல்கோட ஜம்ப்பு, தண்டர் கிளாப்பு, அந்த பவரை நமக்கு நல்லா காட்டியிருந்திருக்காங்க. இதை தான் நம்ம ஒரிஜினல் ஹல்கில் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஹல்கோட லுக்குமே நல்லா இருக்குங்க. லுக் வைஸ் செம்மையாக பண்ணியிருந்திருப்பாங்க. எனக்கு அப்படியே இந்த இன்க்ரெடிபிள் ஹல்கோட அந்த வைப்ஸை கொடுத்துச்சு. அந்த மசில் ஃபைபர்ஸ், அந்த டெண்டன்ஸு, அந்த நரம்புங்க, அந்த மசில் டெஃபினிஷன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்காவாக கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரிஜினல் ஹல்கை விட இந்த ஹல்கை செம்மையாக காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல அகைன் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு போகுது. சாமுவேல்சனும் எப்படியெல்லாம் போராடி பார்க்குறாரு. பட் இருக்கிற ட்ரோன்ஸையும் உடச்சிட்டு அண்ட் ஒரு பக்கம் பிடிச்சி இருக்கிற விங்கியுமே உடச்சி விட்டுறாருங்க. ஒரு ரக்கியுமே போச்சு. இப்போ அந்த விங்ஸ் எல்லாமே ஹை பவரில் இருந்துகிட்டு இருக்கு. லைக் அந்த கைனடிக் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த விங்ஸ் எல்லாமே அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா ஒரு விங்ஸ் அவன் பிச்சு போட்டான். அண்ட் ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட சாமுவேல்சனோட தலைவே நொறுக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டான். அந்த சூட்டு மட்டும் போலன்னு வச்சுக்கோங்களேன், தலைவே பார்த்தீங்கன்னா அப்படியே உடச்சிருப்பான். ஜஸ்ட் மிஸ் ஒரு கொடூரமான சேவலேருந்து சாம் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. பட் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை பிடிச்சி இன்னும் நொறுக்கிறான். அந்த வைப்ரேனியுமே உடையுது. இன்னும் நொறுக்கும் போது அப்போ தான் அவன் வயிற்றில் இருக்கிற இன்னொரு டாட்டை பார்த்தீங்கன்னா குத்தி எஸ்கேப் ஆகி இன்னொரு விங்கில் சேவ் பண்ணப்பட்டிருக்கிற மொத்த கைனடிக் எனர்ஜியுமே தண்டர்போல்ட் ராஸ் அந்த ரெட் ஹல்க் கூட வயிற்றுலேயே இருக்கிறாப்புல ஒரு பெரிய வெடிப்பு. 2 பேரும் தூர போய் விடுறாங்க. அந்த சாமுவேல்சன் பார்த்தீங்கன்னா இடிபாடுக்கு நடுவுலேருந்து எப்படியோ எந்திரிச்சு வந்துட்டாரு. ரெட் ஹல்க்குமே எந்திரிச்சு வந்துட்டாங்க. தக்காளி அவன் ஒரு ரெட்டில் என்ன சாவடிக்க போகிறான்டா டே அப்படின்னு சொல்லி மார்வலோட வழக்கமான ஃபார்முலாவான அந்த டாக்னோ ஜுட்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல தண்டர்போல்ட் ராஸை எப்படியே கம் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் யாரும் ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் மாறிட்டீங்கன்றதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசி எப்படி அவனையும் பார்த்தீங்கன்னா திருத்திடுறாங்க. இந்த பேசி திருத்துறதை இன்னுமே இவங்க கை விடலங்க. இப்போ வரைக்குமே ஸ்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அதை பேசி திருத்துறதை நீங்கள் விடமாட்டீங்கடா அப்படின்னு தான் கேட்க தோணுது. சரி என்னவோ ஒருவேளை தண்டர்போல்ட் ராஸ்மே உருவம் மாறிட்டாரு. உருவமானவர் டேரெக்டாக இங்கேருந்து அவரை கொண்டு போய் உருவமானவரை இப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ராஃப்ட் பிரிசனில் அடைச்சி வச்சிருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பெட்டி ராஸ்மே ஒரு மீட் பண்ண வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெட்டி ராஸ் நம்ம இங்கே தான் பார்க்குறோம். ஆக்சுவலி இந்த படத்தில் ஹல்க் நம்ம ப்ரூஸ் பேனருமே வர வேண்டியதாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதையுமே தூக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அமெடியஸ் ஷோவுமே வரதா இருந்திருக்கான். இவங்க எல்லாமே வரதா பேசிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் பெட்டி ராஸுமே ரெட் ஹல்கா மாற போகிறாங்கன்னு வேறு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இவ்வளோ பேச்சு போனாலும் ஹல்க் சம்மந்தப்பட்ட எந்த கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் வரல. பட் எப்படியோ பற்றி எல்லாம் சுமூகமாக நடந்து முடிஞ்சு வாக்கிங் டோர்ஸுமே ஒரு வழியாக
பொழைச்சிடுறாரு. அண்ட் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா புது சூட்டை பற்றி வெக்கண்டன்ஸ் கிட்ட பேசி புது சூட் வாங்க முடியுமான்ற பேசும்போது அதோட பார்த்தீங்கன்னா இந்த படமே முடியுது. படம் ஓரளவுக்கு சுமூகம் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு சாமுவல் ஸ்டன்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. உனக்கு எனக்கும் ஒரே ஹியூமர் சென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே வேர்ல்டு தானே ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த உலகம் அழிய போகுது, நீங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இதை தவிர்த்து எத்தனையோ உலகங்கள் இருக்குது, நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்சல்யூட்லி அவன் ஜஸ்ட் டூம்ஸ்டே சீக்ரெட் டாஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். மல்டிவர்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு எப்படி மல்டிவர்ஸ் இருக்குன்னு தெரியும் தாங்க தெரில. ஏன்னா எத்தனையோ புத்திசாலிங்களாம் இருக்காங்க, அதை விட்டுட்டு இவன் கண்டுபிடிச்சிட்டானா? சரி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அத்தோட இந்த படமும் முடியுது. படத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிளாட் ஹோல்ஸ்லாம் இருந்தாலும் படம் எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருந்ததுனால எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்த படத்தை பற்றி இப்போ எதுவும் பேச வேணாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ போட்டேன், ஸ்பாய்லர் ரிவ்யூ. மறக்காமல் அந்த ரிவ்யூவை செக் பண்ணி பாருங்கள், நான் இப்போ சொன்னதெல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.